அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் செலெக்ஷன். ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம். எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் பிகினர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சவாலாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் என்ன மாதிரியான திங்கிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா, நான் டேரெக்டாக சேல்ஸ் அச்சீவ் பண்ணிடணும், அதாவது டேரெக்டாக நான் பழத்தை கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றனோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றணும், அதோடைய விதையை போட்டு அதுக்கு தண்ணியை ஊற்றி அதுக்கு உரம் வச்சு அதை வளர்த்து அதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அது மேபி பழம் வாங்கி சாப்பிட்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அது வேணால் நம்ம காசு கொடுத்து ஈஸியாக வாங்கி சாப்பிட்றலாம். அந்த மாதிரி சேல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜை நீங்கள் கிராஸ் பண்ணி போயாகணும். பொறுமை கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம். அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணியிருக்கணும் இல்லையா? மாதம் 50,000 ரூபா வருமானம் உங்களுக்கு வேணும், லாபமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 லட்ச ரூபா குட்ஸை விற்றுருக்கணும். அப்போ தானே உங்களுக்கு 50,000 ரூபா லாபமாக கிடைக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் டைரெக்டாக எனக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் வேணும், அந்த பொருளை போட்டோடனே எனக்கு மாதம் 500 சேல் நடந்துடணும், எனக்கு FBA இருக்குது, எனக்கு கேம்பெயின் இருக்குது, எனக்கு ஹீலியம் 10 இருக்குது, நான் சூப்பரான ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிருவேன், இப்படின்லாம் தப்பான ஒரு ட்ராக்குக்கு போகிறதுனால தான் பிகினர்ஸ் மோஸ்ட்லி இகாமர்ஸில் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது இந்த எல்லா மெத்தடுமே ஒரு பேசிக்கான ஒரு 2 மெத்தடில் இருந்து தான் பெரியுது. அந்த 2 என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதில் எந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாரும் போய் விழுவக்கூடிய ஒரே ஒரு குட்டை என்ன அப்படின்னா ஹீலியம் 10, ஜங்கிள் ஸ்கவுட்டு, அமேஸ் பிளாஸ்ட்டு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குது. அது மாதம் 10,000 வருது, மாதம் 30,000 வருது. அதை ஒரு வாட்டி எடுத்துட்டோம்னா அதில் சூப்பரான ப்ராடக்டே அது கொடுத்துரும், அது சப்ளையரையும் கொடுத்துரும், எல்லாமே கொடுத்துரும், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷனும் கொடுத்துரும், எல்லாமே கொடுத்துரும். அதை வச்சு நான் ஈஸியாக நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்து செலக்ட் பண்ணி விற்றுருவேன் அப்படின்னு போகிறது. அப்புறம் FBA இருக்குது, என்னுடைய பொருள் விற்கவே இல்லைனா கூட நான் FBA கொண்டு போய் வச்சா உடனே பொருள் விற்றுரும் அப்படின்னு போகிறது. அப்புறம் இருக்கவே ஆட் கேம்பெயினு, நான் ஆட் கேம்பெயினை ரன் பண்ணால் ஈஸியாக பொருளை விற்றுறலாம் அப்படின்னு போகிறது. இது எல்லாமே குறுக்கு வழியில் எப்படி சேல்ஸை கொண்டு போய் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு போகிற மெத்தட் தான் இது. இதுக்கு தான் டைரெக்டாக பிகினர்ஸ் போகிறாங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நிதானமாக 2 பீஸாக எடுத்து போட்டு லோக்கல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை எடுத்து ரொம்ப டிமாண்ட் இல்லாமல் சும்மா நார்மலாக 1-2 சேல் தான் நடக்கும். அந்த மாதிரி டிமாண்டே இல்லாத பொருட்கள், லோக்கல் சப்ளையர்ஸு, குடிசை தொழிலில் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள்லாம் ஆன்லைனுக்கு கொண்டு போய் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாபத்தை அதிகமாக பார்க்குறது. இது ஒரு மெத்தட். இந்த 2 மெத்தடில் இந்த 2வது மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் ஆரம்ப காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை தான் நான் என்னுடைய கோர்ஸையும் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் நம்ம போகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன், ஒரு 5வது 6வது படிக்கிற பையனுக்கு காரோடைய தேவை என்ன இருக்குது? அவன் கார் ஓட்ட தெரியுமா, இல்லை ஓட்ட முடியுமா, இல்லை காரோடைய அவசியம் அவனுக்கு இருக்கா? அவனுக்கு தேவையானது ஒரு சைக்கிள் இருந்தால் போதும் இல்லையா? அவனுக்கு தேவையான ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை அவன் ஓட்டியே ஒரு 10வது வரைக்கும் அவன் என்ன பண்ணிடுவான்னா அந்த சைக்கிள் ஓட்டுறதுலேயே அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டி அந்த சைக்கிளே ஓட்டிகிட்டு இருப்பான். ஒருவேளை அந்த ஸ்கூல் முடித்த பிறகு, காலேஜ் போன பிறகு அவனுக்கு ஒரு பைக் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்போது, அப்போ ஒரு 18 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா, ஒரு லைசன்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஒரு பைக்கை வாங்கி கொடுக்கலாம். ஸோ அவன் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த பைக்கே தாராளமாக போதுமானது. அதுக்கு பிறகு ஒரு பிஸ்னஸ்க்கு போயோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனுக்கு போயிட்டோ, ஒரு மேரேஜோ ஒரு ஃபேமிலி ஆன பிறகு சரி 3 பேர் வெளியே போகணும், 4 பேர் வெளியே போகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது காருக்கான அவசியம் வரும். அப்போ தான் காரை வாங்கணும். நீங்கள் அப்போல்லாம் கார்லாம் வாங்கி தர தேவையில்ல, அவனே வாங்கிக்குவான். ஏன்னா கார் வாங்குறதுக்கான அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் அவனுக்கு வந்திருக்கும், அதை ஓட்டுறதுக்கான திறமையும் வந்திருக்கும், காருக்கான பயன்பாடும் அவனுக்கு இருக்கும். ஸோ இதுதான் தேவையான டைமில் தேவையான சர்வீஸை கொண்டு போய் ஒருத்தருக்கு கொடுக்கறது. இப்போது பிகினர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கார் ஸ்டேஜ் சொன்ன பார்த்தீங்களா, அங்கே போயிடுவாங்க. இப்போ iPhone 15 லான்ச் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து துபாய்க்கு போய் ஐஃபோன் நிறைய பேர் வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு மாலில் ஐஃபோனுடைய காஸ்ட் என்னமோ 1.5 லட்ச ரூபா. ஒரு மாலில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுடைய ஃபஸ்ட்டு லான்ச்சுக்கு அவ்வளோ கூட்டம். ஷாப் ஓப்பன் பண்ணோன்னே குடுக்குன்னு ஓடி போய் அங்கே போய் எல்லாம் ரேஷனில் நிற்கிற மாதிரி அங்கே போய் நிற்கிறாங்க ஐஃபோனுக்கு. இப்போது உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஐஃபோன் இருக்குது, அது ஒரு 1.5 லட்ச ரூபா, நீங்கள் சாதாரணமாக கிடைக்காது, அது ஒரு 1000 பேர் போட்டி போடுறதுக்கு வருவாங்க, அதுக்குள்ளே உள்ளே பூந்து நுழைஞ்சி தான் நீங்கள் 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் போய் உடனே ஐஃபோன் வாங்கிடுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தேவை இருந்தால் தானே வாங்குவீங்க. இங்கேருந்து ஃபாரினுக்கு போய் ஐஃபோன் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா
ரிவ்யூ பண்ணுறவங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகிறது 1 மாதம் ஆகும். அதுக்கு முன்னாடி யார் ரிவ்யூ போடுறாங்களோ அவங்களுடைய ரிவ்யூ தான் பார்ப்பாங்க மக்கள். அதில் அவங்களுக்கு வியூஸ் வரும், அதில் அவங்களுக்கு பணமும் வரும். ஸோ இங்கேருந்து துபாய் போய் வாங்கிட்டு வருவாங்க ஐஃபோனு. நீங்கள் இங்கேருந்து துபாய் போய் ஐஃபோன் வாங்கிட்டு வர முடியுமா? இப்போ யோசிச்சு பாருங்க. சரி, அப்போ அவங்க பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது? நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? அது உங்களுடைய பொட்டன்ஷியல் கிடையாது, உங்களுக்கு அது தேவை கிடையாது. அந்த மாதிரி மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் நிறைய இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த ஹீலியம் 10, இந்த ஜங்கிள் ஸ்கோட்டு, இந்த FBA, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, இதெல்லாம் தேவைப்படாத பொருள்னு நான் சொல்லலை, தேவைப்படும். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும். இப்போ நான் கார் எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி, 5வது 6வது படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இகாமர்ஸில் உங்களுக்கு இகாமர்ஸ் பற்றின எந்த நாலேஜும் இருக்காது, ரிட்டர்ன்ஸ் பற்றின எந்த நாலேஜும் இருக்காது, ப்ராடக்ட்ஸை பற்றின நாலேஜ் உங்களுக்கு எதுவுமே இருக்காது, அட்வர்டைஸ்மெண்ட் பற்றின நாலேஜ் இருக்காது, FBA பற்றின நாலேஜ் இருக்காது, ரிட்டர்ன்ஸ் எதை பற்றியுமே, கமிஷன்ஸ் எதை பற்றின நாலேஜுமே உங்களுக்கு இருக்காது. எதுவுமே இல்லாத ஸ்டேஜில் நீங்கள் ஹீலியம் 10 வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு ரீசெண்டாக ஒருத்தர் கூப்பிட்டார் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு, 35,000 ரூபாய்க்கு ஹீலியம் 10 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாராம். அது 35,000 ரூபாய்னு எனக்கு தெரியாது. அது ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா தான் மந்த்லி பிளான் இருக்குது. இவர் 1 இயர் பிளான் வாங்கிட்டாரா என்னவோ தெரியல. 35,000 ரூபாயும் அந்த ப்ரீமியம் பிளானை வந்து வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்றாரு. சரி, எப்படிங்க வாங்கினீங்கன்னு கேட்டால் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாராம். சரி, அவர் ஃப்ரெண்டுகிட்டே போய் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் ஃப்ரெண்டு அதை ரெஃபர் பண்ணதோட சரி, அதுக்கு பிறகு நீங்கள் யூடியூப்ல வந்து டுட்டோரியல் இருக்கு, நீ பார்த்து கற்றுக்கன்னு சொல்லிட்டாராம். அவர் ரெஃபர் பண்ணோடனே இவர் ஏன் போய் வாங்குறாரு? அவர் உங்களுடைய ஃப்ரெண்டு தானே. போய் கேட்டுட்டு அவருடைய சிஸ்டமில் உட்காந்து அவர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல, போய் உட்காந்து ஒரு 2 நாள் 3 நாள் 1 hour 2 hour யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோடைய ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வாங்கலாம்ல. அவர் ஃப்ரெண்டு சொன்னாருங்கிறதுக்கோசரம் எதுக்கு நீங்கள் போய் உடனே வாங்குறீங்க? இப்போ அதை யூஸ் பண்ணவே தெரியல, அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுனே தெரியல, ஆனால் அதை வாங்கிக்கிறது. நம்மள நிறைய பேர் இந்த விஷயத்த ரெகுலராக பண்ணிட்டு இருப்போம். இப்போ நான் கூட என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு 15,000 ரூபாய்க்கு அந்த சைக்கிளை பார்த்து நான் வச்சுட்டேன். அப்புறம் சரி வாக்கிங் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு வாக்கிங் போகும்போது அங்கே சைக்கிளில் வந்து ஒரு 2-3 பேர்த்த நான் பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, சைக்கிளை வந்து இங்கே நிறுத்திட்டு நாங்கள் வாக்கிங் தான் போவோம், சைக்கிள் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் வாக்கிங் போங்க, வாக்கிங்கே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நாங்களே தெரியாமல் சைக்கிள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கே புரியுது, ஓகே நம்ம சைக்கிள் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, வாக்கிங் போனாவே ஃபஸ்ட்டு போதுமானது அப்படின்னு. இதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் உங்களுடைய ஸ்டேஜ் என்ன, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, எப்போ எதை நீங்கள் வாங்கணும், எப்போ எந்த பொருள் நீங்கள் வாங்கணும், எப்போ எங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு ஃபஸ்ட்டு வாங்க. வந்த பிறகு ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் 2 மெத்தட் சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, FBAக்கு போகிறது, இதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு இது தெரியவும் தெரியாது. ஓகேங்களா, இதை விட்டுருங்க. ரெண்டாவது இன்னொரு மெத்தட் சொன்ன பார்த்தீங்களா, லோக்கல் ப்ராடக்டாக பார்த்து சூஸ் பண்ணுறது. உடனே வந்து இந்த ப்ராடக்ட்லாம் ஏற்கனவே இருக்குது, இந்த மெத்தட்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு வந்துடாதீங்க. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, கண்டிப்பாக இது சூட் ஆகும். அதுவும் ரீசெண்டாக 1 மாதத்துக்குள்ளே நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் காட்டுறேன், ரொம்ப பெரிய ப்ராடக்ட்லாம் கிடையாது. பாருங்கள், இது வந்து கோலம் போடுறது இருக்கு இல்லையா, கோலம் போடுறதுக்கு இது உள்ளே வந்து ஒரு டிசைன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் இருக்குது, இதில் வந்து ஒரு விளக்கோட டிசைன் இருக்குது. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, இது வந்து நிறைய டைப்பில் இருக்குது. கோலம் போடுறதுக்கு ஒரு மயில் நம்மளால் வரையணும் அப்படின்னா இதில் இருக்க மாதிரி மயில் நம்மளால் கன்ஃபார்மாக வரைய முடியாது. ஸோ இது வந்து ஒரு அச்சு மாதிரி, இது அப்படியே தரையில் வச்சுட்டு இது மேலே கோலப்பொடியை போட்டு நம்ம அப்படியே தேய்ச்சி விட்டு இதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மயிலோடைய ஷேப்பு பார்த்தீங்கன்னா தரையில் வந்துடும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட். இதெல்லாம் ஆன்லைனில் விற்கிறாங்களா அப்படின்னே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலை விட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் இதை வந்து வித்துட்டு இருந்தாங்க. இதோடைய ரீட்டைல் ப்ரைஸ், இந்த ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டிசைனுடைய ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ரூபா. இது 15 ரூபா, இது 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகே, இது 15, இது 10, இந்த ரேஞ்சில் வந்து வித்துட்டு இருந்தாங்க. இந்த ப்ராடக்டை நான் பார்த்த உடனே இது நம்ம ஊரில் எங்கேயுமே பார்க்கலையே, அதாவது இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது, இந்த மாதிரி இல்லை, அது வேற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி டிசைனில் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இது வந்து எனக்கு பார்த்த உடனே இது எனக்கு இம்ப்ரெஸ் ஆனிச்சு. 2 ரீசன். ஒன்று, நான் என் ஊரில் பார்க்கல அதனால. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய காஸ்ட் ரொம்ப கம்மி. நீங்கள் இகாமர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு உங்களுடைய சோர்சிங் காஸ்ட்டு, அதாவது ஹோல்சேல் காஸ்ட்டை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. அப்போ இதோடைய காஸ்ட் வந்து ரீட்டைல் ப்ரைஸே இது 15 ரூபா அப்படின்னா
கண்டிப்பாக ஹோல்சேல் செக் பண்ணால் 5 ருபீஸ்க்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை 10 பீஸ் நான் வாங்குறேன். இதில் 2 டிசைன் இருக்கு இல்லையா, இதே மாதிரி 10 டிசைன் இருக்குது. அந்த மாதிரி 10 டிசைன் இருக்கிற மாதிரி 2 செட்டு நான் வாங்குறேன். ஒன்று வந்து 15 ரூபா, அப்போ 10 பீஸ் எவ்வளோ ஆச்சு, 150 ரூபா ஆச்சு. 2 செட்டு நான் வாங்கிட்டேன், அப்போது 300 ரூபா ஆச்சு. ரீட்டைல் ப்ரைஸ்க்கு நான் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இதை வாங்கிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டைலில் இதை நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணி இதை 2 பேர் தான் இருக்குது. அதாவது ஒரு பேருக்கு 10 பீஸ் வரும், 10 டிசைனில் இருக்கும். அந்த மாதிரி என்கிட்ட 2 பேர் தான் இருக்குது. இதை நான் வந்து ஒரு லிஸ்டிங்கை போட்டேன். லிஸ்டிங் போட்டுட்டு சீரியஸாக நான் சொல்கிறேன், இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் வந்து நான் ஒரு லிஸ்டிங் போட்டேன். ஒரு 3 டேஸ் கழித்து பார்த்தா 2 ஆர்டர் எனக்கு வந்திருக்கு. நான் குவான்டிட்டி கொடுத்தது வந்து 2 குவான்டிட்டி தான் என்கிட்ட இருக்குதுன்னு நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா 2 தான் இருந்துச்சு, 2 கொடுத்துருந்தேன். ஒருவேளை நான் 10 கொடுத்துருந்தா இதை விட ஆர்டர் அதிகமாக வந்திருந்தாலும் வந்திருக்குமோ என்னவோ, அது என்னால் சொல்ல முடியாது ஷூராக. நான் 2 கொடுத்துருந்தேன், 2 குவான்டிட்டி ஆர்டர் எனக்கு வந்துருச்சு. 2 வேறு கஸ்டமர்ஸ் ஆர்டர் போட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்கிட்ட தான் 2 செட்டு இருக்கு இல்லையா, நான் அதை வந்து பேக் பண்ணி நான் டெஸ்பேச் பண்ணிட்டேன். டெஸ்பேச் பண்ணிவிட்டு இதோடைய ஹோல்சேல் ப்ரைஸை நான் செக் பண்ணுறேன். ஹோல்சேல் ப்ரைஸ் நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்த் சைட்லேருந்து வாங்கும்போது நமக்கு 4 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு பீஸ் வந்து 4 ரூபாய் கிடைக்குது. எத்தனை பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா 4 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா 1000 பீசஸ். 1000 பீஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது 4 ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்கள் வந்து 50 பீஸ் 100 பீஸ்லாம் எடுத்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் வாங்கினீங்கல்ல 15 ரூபா 12 ரூபா 10 ரூபா இந்த ரேஞ்சுக்கு தான் கிடைக்கும். 1000 பீஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது நான் இதை சோர்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பீஸ் 4 ரூபாயா, அங்கேருந்து இங்கே வந்து டெலிவரி காசு ஒரு 1 ரூபா கூட வச்சுக்கோங்க. மொத்தமாக 5 ரூபாய்க்கு இது என் கைக்கு வந்து சேர்ந்துருமா? இதை நான் 1000 பீஸ் வாங்கினா எனக்கு எவ்வளோ காஸ்ட்டு வந்து சேரும்? வெறும் 5000 ரூபா. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இந்த ப்ராடக்ட்டுக்கு? வெறும் 5000 ருபீஸ். இந்த 5000 ருபீஸில் 1000 பீஸ் என்கிட்ட இருக்கும். 1000 பீஸ் அப்படின்னா 10 பீஸ் நான் வந்து ஒரு செட்டாக போட போகிறேன். 10 டிசைன் 10 டிசைன் இருக்கும், அதை தான் நான் ஒரு செட்டாக போட போகிறேன். ஸோ இந்த 10 டிசைனை ஒரு செட்டை நான் போட்டேன்னா என்கிட்ட 100 குவான்டிட்டி இருக்கும். கரெக்டாக 1000 பீஸை நான் 10 நான் டிவைட் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா என்கிட்ட 100 குவான்டிட்டி இருக்கும். 100 குவான்டிட்டியோட ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளவு? வெறும் 5000 ரூபாய். அப்போது ஒரு பீஸ் இருக்குல்ல, ஒரு பண்டில் இருக்குல்ல, 10 பீஸ் சேர்ந்த ஒரு பண்டில், அதோடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுது? 50 ரூபாயில் முடிஞ்சிருது இல்லையா? இன்னைக்கு நீங்கள் 50 ரூபாய்க்கு எந்த ப்ராடக்டை உங்களோட சோர்ஸ் பண்ண முடியும் ஹோல்சேலில்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் 150 ரூபா 200 ரூபா 250 ரூபாய்க்கு தான் ஒரு பீஸ் நீங்கள் உங்களால் வாங்க முடியும். ஒரு பீஸ் 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக உங்களால் சேல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து கமிஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஃபீ, க்ளோசிங் ஃபீ, ஜிஎஸ்டி ஃபீன்னு ஒரு 7-8 விதமான ஃபீஸ் இருக்குது. இந்த ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்தி போடும்போது நீங்கள் ஒரு 600 ரூபாய்க்கு மேலேயாவது விற்றா தான் உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி இருக்கும். அப்போது கண்டிப்பாக நீங்கள் 150 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும். அப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 ரூபான்னு நீங்கள் வச்சுக்கோங்க. 200 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருளை 1000 பீஸ் வாங்கினீங்கன்னா அதோடைய பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 50 ரூபாய்க்கு நீங்கள் இந்த பொருளை 1000 பீஸ் வாங்குனீங்க அப்படின்னா அதோடைய பட்ஜெட் எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நான் வெறும் 5000 ருபீஸில் 100 குவான்டிட்டி இதை ஈஸியாக நான் வாங்கிட்டேன். இப்போது இந்த 100 குவான்டிட்டி என்கிட்ட இருக்கா? இந்த 100 குவான்டிட்டிக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 5000. இந்த 5000 இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு? வெறும் 300 ரூபாய் இருந்து இல்லையா? நான் 300 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்டை வாங்கி அதை லிஸ்டிங் போட்டு 2 நாளில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் ரன் பண்ணாமல் எஃபிஐக்கு அனுப்பாமல் எதுவுமே பண்ணல. நான் பண்ண ஒரே ஒரு விஷயம், கரெக்டாக ஃபோட்டோ ஷூட் பண்ணி ப்ராப்பராக டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்ஸு, கீவேர்ட்ஸ் இதெல்லாம் செட் பண்ணி இதை லிஸ்ட் பண்ணது மட்டும்தான். அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு 3 டேஸ்லேயே இதை 2 ஆர்டர் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருமா? இது ஒரு 3 நாளே நமக்கு 2 ஆர்டர் வந்துருச்சு அப்படிங்கும்போது இதை 100 குவான்டிட்டி எடுத்தோம் அப்படின்னா தாராளமாக 3 மாதத்தில் விற்கிட்டுமே. இது வந்து உடனே விற்கணும்னு அவசியம் இல்லை. 3 மாதத்தில் இந்த பொருள் விற்கணும். இது 3 மாதத்தில் விற்றால் கூட உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா லாபம் கிடைக்கும்? நீங்கள் 50 ரூபாய்க்கு சோர்ஸ் பண்ணீங்களா, இந்த அமேசானுடைய ரெஃபரல் ஃபீ, க்ளோசிங் ஃபீ, ஜிஎஸ்டி இதெல்லாம் ஒரு 150 ரூபா வருதுன்னே நீங்கள் வச்சுக்கோங்க. தோராயமாக 150 ப்ளஸ் ஒரு 50 200, உங்களுடைய லாபம் வந்து ஒரு 70 ரூபான்னு வச்சுக்கோங்க. 270 ரூபாய்க்கு நீங்கள் இதை லிஸ்டிங் பண்ணலாம். இதோடைய ரீட்டைல் ப்ரைஸ் என்னமோ 150 ரூபா தான் இல்லையா? நீங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் விற்கிறது 150 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் போகிறது 270 ரூபாய்க்கு போட போகிறீங்க. வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. டெஃபினட்டாக வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா ஆன்லைனில் நிறைய செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இது மாதிரி நிறைய செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சில பீப்புள்ஸ் இருக்காங்க, நான் ஆன்லைனில் தான் வாங்குவேன் எல்லா பொருளையும், எனக்கு அது வந்து லோக்கல்லே அவைலபிளாக இருந்தாலும் நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன்,
நான் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே வந்துட போகுது, பிடிக்கலாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவேன், கடையில் ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க, இப்படிங்கிற பீப்புளெலாம் நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துருது கன்வீனியன்ட் இருக்கிறதுனால போய் கடையிலாம் போய் அலைய மாட்டாங்க, அவங்க தாராளமாக இதை வாங்குவாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் வச்சு விற்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் சில ப்ராடக்டை பாருங்கள், ஒரு ஷர்ட் இருக்குது, ஒரு பிராண்டட் ஷர்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபா இருக்கும், லோக்கல் ஷர்ட்டு 300 ரூபா இருக்கும். நீங்கள் 3000 ரூபா போட்டு வாங்கினீங்கன்னா அது 3 வருஷம் வரும், லோக்கலில் வாங்குறது 6 மாதம் தான் வரும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், அதோடைய லைஃபை கேல்குலேட் பண்ணி பாருங்களேன், லைஃபையும் ப்ரைஸையும், ரெண்டும் ஒன்று தான். அது ஒரே ப்ராடக்ட்டு 3 வருஷம் வரும், இது ஒரு ப்ராடக்ட்டு 6 மாதம் தான் வரும், திரும்ப 300 ரூபாய்க்கு வேறு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் கணக்கு ஒன்று தான். அப்போது அதுக்கான பையர்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பொருளை 270 ரூபாய்க்கு போட்டால் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வாங்குவாங்க. தாராளமாக நீங்கள் 270 ரூபாய்க்கு போடலாம். அப்படி 270 ரூபாய்க்கு நீங்கள் இதை போடும்போது உங்களுக்கு 70 ரூபா மார்ஜினாக கிடைக்குது. கரெக்டாக நீங்கள் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போட்டீங்க? 50 ரூபா போட்டீங்க. திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்கும்? 120 ரூபா கிடைக்கும். இந்த கமிஷன்ஸ் எல்லாம் போக உங்கள் கைக்கு 120 ரூபா வரும். இந்த 120 ரூபாயில் 50 ரூபா அந்த ப்ராடக்டோடைய காஸ்ட்டை கழிச்சிங்கன்னா 70 ரூபா உங்களுடைய மார்ஜின் இருக்குது. 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 70 ரூபா எக்ஸ்ட்ரா மார்ஜின் வரக்கூடிய ப்ராடக்ட்டு எந்த ஹீலியம் 10 ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஹீலியம் 10 சாஃப்ட்வேர் உங்களுக்கு இந்த அளவுக்கு எஃபெக்டிவான ப்ராடக்டை கொடுக்குங்க? கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஆனால் அது உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் தேவைப்படும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போது நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க? நீங்கள் கார் வாங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கீங்களா, இல்லை சைக்கிள் வாங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கீங்களா? நீங்கள் கார் வாங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னால் என்ன அர்த்தம்னா, என்கிட்ட வந்து ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது, என்கிட்ட வந்து ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, நான் வந்து டெல்லியிலேருந்து பொருள் எடுக்க தயாராக இருக்கேன், சைனாலேருந்து பொருள் எடுக்க நான் தயாராக இருக்கேன், நான் ஒரு பொருளை குறைஞ்சபட்சம் 1000 குவான்டிட்டி எடுக்க தயாராக இருக்கேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போட தயாராக இருக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் காசு கொடுக்க தயாராக இருக்கேன். இப்போ நான் 5 லட்ச ரூபா போடுறேன் அப்படின்னா 50,000 ரூபா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னா, FBAக்கு 10 ரூபா ஒரு பீஸுக்கு எக்ஸ்ட்ரா போடுறாங்களா, கொடுக்க மாட்டேன்னா அந்த காசை நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் கார் வாங்குற ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த மெத்தடு யூஸ் ஆகாது. நீங்கள் தாராளமாக ஹீலியம் 10 அட்வர்டைஸ்மெண்ட்டு FBA இதெல்லாம் போகலாம். இல்லை நான் அந்த ஸ்டேஜில் இல்லை, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 5000 தான், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 10,000 தான், ஒரு மாதத்துக்கு என்னால் 50,000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட முடியாது, எனக்கு வந்து ஒரு சின்ன படம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்டாக்கு 500,000லாம் வாங்க மாட்டேன், நான் ஒரு 50 பீஸ் தான் ஸ்டாக் வாங்குவேன், எனக்கு வந்து லோக்கல்லே இருந்துச்சு அப்படின்னா நான் ஈஸியாக நான் ஒரு 30 பீஸ் கூட நான் வாங்கி வச்சுட்டு அது விற்றப்புறம் என்னுடைய அமௌண்ட் வந்து பே அவுட் ஆனதுக்கப்புறம் அதை ரொட்டேட் பண்ணி கூட நான் அடுத்த ப்ராடக்ட்டை வாங்க தயாராக இருக்கேன், அதுதான் என்னுடைய ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் தாராளமாக சூட் ஆகும். உங்களுக்கு லீவ் டேஸ் இருக்கு இல்லையா, வீக்கெண்ட் இருக்குல்ல, சாட்டர்டே சண்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு உங்கள் சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மேனுஃபேக்சர்ஸ் குடிசை தொழிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் போய் டைரெக்டாக பாருங்கள். கோயில் திருவிழாலாம் போடுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் போங்க. இந்த விவசாய கண்காட்சிலாம் போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கண்காட்சி, அப்புறம் இந்த பொருட்காட்சி இதெல்லாம் போடுவாங்க. இங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராடக்டை தேடுங்க. தேடிட்டு லோ காஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்டை கண்டிப்பாக சோர்ஸ் பண்ணலாம். ரீட்டைல் ப்ரைஸ்க்கு ஒரு 2-3 பீஸை வாங்கிட்டு வாங்க, ஃபோட்டோஷூட் பண்ணுங்கள், லிஸ்ட் பண்ணுங்கள், சேல்ஸ் வருதான்னு பாருங்கள். சேல்ஸ் வந்துச்சுன்னா திரும்ப எடுங்க, சேல்ஸ் வரலன்னா விட்டுடுங்க. இப்போ நான் இதை வந்து 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், எனக்கு சேல் நடக்கலை அப்படின்னா நான் இதை வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இது சேல் நடக்குங்கிறது எனக்கு வந்து ஒரு 10% தான் இருந்துச்சு. 90% இது சேல் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வாங்கிட்டு வந்தது, வீட்டுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக. பட் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெட்டரான ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. இப்போது இனிமேல் இந்த ப்ராடக்ட் நான் வந்து 100 பீஸ் நான் தாராளமாக வாங்கி வைப்பேன். ஏன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வெறும் 5000 ருபீஸ் தான். அதனால் தாராளமாக இப்போ நான் சொன்ன மெத்தடை பிகினர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொரு ப்ராடக்ட் கூட இருக்குது. என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற ஒரு கூடை நீங்கள் வந்து தேடி பாருங்கள் அமேசானில். குழந்தைய வந்து துணியில் சுற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கூடையில் வச்சு சைடில் வந்து பொக்கே இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய பையனை வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கூடையை பார்க்குறேன் ஆன்லைனில். கிட்டத்தட்ட 2500 ரூபா போட்டிருக்கு அதோடைய ப்ரைஸு. அது சாதாரண ஒரு மூங்கிலில் பண்ண கூட தான். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சாக்கு துணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு துணி அந்த மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் வருது. இது ஒரு 2000 ரூபாய் காஸ்ட்டா அப்படின்னு நான் யோசிச்சு நான் என்ன பண்ணேன்னா அது வாங்கலை. என்னுடைய தெருவிலே நான் இப்போ இருக்கிற தெருவிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இந்த மூங்கிலில் கூடெல்லாம் பின்னுறாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் என்ன பண்ணேன்னா இந்த இமேஜை காட்டினேன், இந்த மாதிரி ஒரு கூடை எனக்கு வேணும், இந்த சைஸில் வேணும். அவங்ககிட்ட ஆனால் அந்த சைஸில் கூடலாம் கிடையாது. அவங்க நார்மலாக காய்கறி வெங்காயம்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி கூட தான் வந்து அவங்க பின்னுறாங்க.
அவங்ககிட்ட இதை காட்டி எனக்கு இந்த மாதிரி ஹைட்டில் இந்த ஷேப்பில் வேணும் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டேன். பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அவங்க ரெகுலராக பண்ணுற அந்த கூடை இருக்கு இல்லையா, வெங்காய கூடை இருக்குல்ல, அது வந்து 160 ருபீஸே நம்ம சொன்னாங்க. நான் சொன்னதை வந்து ஒரு 220 ருபீஸ்க்கு எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த 220 ருபீஸ்க்கு பண்ணாங்க பார்த்தீங்களா, இதை நான் வந்து 999க்கு போட்டிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்லைனில் இருக்கக்கூடிய கூட 2500 ரூபா, நான் போட்டது பார்த்தீங்கன்னா 999. இந்த 999க்கே 220 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 780 ரூபா மார்ஜின் இருக்குது. இந்த 780 ரூபாயில் கமிஷன் எல்லாமே போனால் கூட எனக்கு 300 ரூபா மார்ஜின் தாராளமாக நிற்கும். இது வந்து சேல்ஸ் நடக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு மாதம் 2 பீஸ் சேல் நடந்தால் கூட போதும். ஏன்னா வந்த பிறகு சேல் வந்த பிறகு எனக்கு ஒரு சேல் உளுந்த பிறகு நான் அவங்க கூட சொன்னால் கூட செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு அதை ஒரு 2 ஹவர்ஸில் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு நாள் முன்னாடி சொல்லுங்கள், இல்லைனா காலையில் சொல்லுங்கள், சாயந்தரம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹேண்ட்லிங் டைமை வந்து 1 டேன்னு எக்ஸ்ட்ரா செட் பண்ணிவிட்டு, ஆர்டர் இன்னைக்கு வந்துச்சுன்னா 4:30 நான் இதை டிஸ்பேச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, ஆர்டர் இன்னைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங்கோ நைட்டோ நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. அடுத்த நாள் எடுத்து நான் ஈஸியாக என்ன பண்ணிடுவேன்னா டெலிவரி பண்ணிடுவேன். இது வந்து மாதம் வந்து ஒரு 4 சேல் இல்லை 5 சேல் இவ்வளோ தான் நடக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக இது நடக்கவே நடக்காது. ஆனால் அது போதுமானது. ஏன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. எனக்கு ஆர்டர் வந்த பிறகு தான் நான் காசு கொடுத்தே அவங்ககிட்ட வாங்குவேன், செய்யவே சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நான் வந்து பெருசாக ஸ்டாக் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஓடுமா ஓடாதான்னு நான் வந்து பயந்துட்டு உட்காந்துருக்கணுங்க அவசியம் இல்லை. 1000 குவான்டிட்டி 5000 குவான்டிட்டி வந்து 5 ரூபா 10 ரூபா எனக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்து வச்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இதுதான் ப்ராடக்ட் செலெக்ஷனில் ஒரு யூனிக்கான மெத்தடு. ஓகேங்களா? இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்டு, லோக்கல் ப்ராடக்ட்டு, இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டர். மற்றவங்க பண்ணுற மாதிரியே எல்லாரும் போகிற மாதிரியே போய் ஒரே குட்டையில் போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், சாஃப்ட்வேரில் வந்து இவ்வளோ வந்து ஃபீட் பண்ணால் இவ்வளோ வந்து கிடைக்கும், உங்களுக்கு வந்து இவ்வளோ சேல் நடக்கும், காற்றுல சேல் நடக்கும், தண்ணியில் சேல் நடக்கும், இதெல்லாம் நம்பிக்கிட்டு போயிட்டு ப்ராடக்டை வந்து தப்பாக சூஸ் பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டு இ-காமர்ஸ்லேயும் லாஸ் ஆகி கடைசியாக நீங்கள் பிஸ்னஸே வேணாம் அப்படின்னு விட்டு போகிற ஸ்டேஜுக்கு போகாதீங்க. ரொம்ப சிம்பிளாக நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ப்ராடக்ட் எடுங்க. ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இதுக்கு பேர் சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு வந்து போட்டு சேல் நடக்குதா என்னன்னு வெயிட் பண்ணுங்கள். 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். சேல் நடந்ததுன்னா அடுத்த ஸ்டாக் எடுங்க. சேல் நடக்கலையா அந்த ப்ராடக்ட்டை ட்ராப் பண்ணிட்டு வேறு ப்ராடக்ட் இதே மாதிரி எடுத்து போடுங்க. இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு வந்து இந்த மெத்தட்லாம் இனிமேல் வேண்டாம், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட தயாராக இருக்கேன், நான் வந்து ஹோல்சேலில் டெல்லியில் வாங்க முடிவு பண்ணிட்டேன், இல்லை சைனாலேருந்து வாங்க முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பெரிய பெரிய ப்ராடக்டாக நீங்கள் தேடி கண்டிப்பாக போகலாம். பட் நான் சொல்கிற இந்த மெத்தடை வச்சு நீங்கள் லைஃப் லாங் கண்டிப்பாக இ-காமர்ஸ் பிஸ்னஸே பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய ஒரு பர்சனல் மெத்தட் தான். ஓகேங்களா? இது உடனே கமெண்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த மாதிரிலாம் வந்து இ-காமர்ஸ்லாம் பண்ண முடியாது, கதையாக அடிச்சு விடாதுன்னு சொல்லாதீங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆனதை நான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆனால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா இந்த மெத்தடை ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.